அண்ணி ஆசைப்பட்ட மாதிரி அந்த அணுவை எப்படியாவது இன்னைக்கு நைட்டு கொல்லணும்டா. இத்தனை நாளா அண்ணனை ஜெயில வச்சதுக்கு நாம அவளுக்கு கொடுக்கற தண்டனை. சரியா சொன்ன. அணுவை கொன்னாதான் அண்ணன் மனசு ஆறும். அவளை விடவே கூடாது. டேய், உள்ள யாராவது ஏதாவது கேட்டா மாப்பிள்ளை வீடு இல்ல பொண்ணு வீடுன்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிங்க. சரிதா? வாங்க. சஞ்சீவ், இந்த ப்ரூஃபை வச்ச எங்களை மாட்டி விட பாக்குற. இப்ப நான் பண்ண போற வேலையில இந்த பென்ட்ரைவ் பஞ்சர் ஆக போகுது பாரு. ஃபர்ஸ்ட் பிளான் சக்சஸ். இனி செகண்ட் பிளானான ஸ்ரீஜாவை கடத்துறத நான் தடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் சஞ்சீவ் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுறது தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க ஸ்ரீஜாவை கடத்துறத நான் சோலோவா தடுக்கிறேன்டா. நான் ஸ்ரீஜாவை எப்படி கடத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா பாட்டு பாடிட்டு இருக்க? மாப்ள, மாமா பாட்டு பாடுறேன்னா என்ன அர்த்தம்? பிளானை ரெடி பண்ணிட்டேன்னு அர்த்தம். சிந்தாமணி மாதிரி அப்படியே லேடி கட்ட போட்டு அவ போன்ல இருந்தே பேசி ஸ்ரீஜாவை மாடிக்கு வர வச்சு மயக்க மருந்து அடிச்சு மயக்கம் போட வைக்க போறேன். மாமா, ஐடியாலாம் சரிதான். ஆனா நீ லேடி கட்ட போட்டுட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே. என்ன மாப்ள இப்படி சொல்லிட்ட? இப்ப பாரு, ஜிகு ஜிகு ஜக ஜகா ஜகா. மாமா, அப்படியே சிந்தாமணி கெட்டப்ல சூப்பரா இருக்கீங்க மாமா. ஆமா, கெட்டப் ஓகே, போனுக்கு என்ன செய்வீங்க? கெட்டப்ப வர வச்ச நானு போனை வர வைக்கிறது பெரிய விஷயமா? இப்ப பாரு, குட்டாலக்கடி கிரிகிரி வாடா இங்க வடகரி. எப்படி? சூப்பர் மாமா, பின்ற அப்படியே நீ வேற லெவல் மாமா. அது ஓகே மாமா. ஸ்ப்ரேக்கு என்ன பண்ணுவீங்க? போனை வர வச்ச எனக்கு ஸ்ப்ரேவை வர வைக்க தெரியாதா? இப்ப பாரு, ஐசாலக்கடி கிரிகிரி வாடா இங்க வர்தகரி. ஐயோ மாமா, ஸ்ப்ரேயும் வந்துருச்சு. சூப்பர் மாமா. இந்த மாதிரி நீங்க ஸ்ரீஜாவையும் வர வச்சிட்டீங்கன்னா கிட்னாப் ஈஸியா முடிஞ்சிரும்ல. சாரி மாப்ள, அது ஸ்கிரிப்ட்ல இல்ல. பட்டுன்னு கிட்னாப் பண்ணா சட்டுன்னு சீன் முடிஞ்சிரும். நம்ம ஒரு 5 நிமிஷமாவது ப்ளே பண்ணாதான் மாப்ள நல்லா இருக்கும். அதனால மத்ததெல்லாம் நம்ம லைவ்ல பண்ணாதான் நல்லா இருக்கும். இப்ப பாரு, அவளுக்கு போன் பண்றேன், என்ன நடக்க போகுதுன்னு. அண்ணா, மேடம், பொண்ணு ரூம் எங்க இருக்கு மேடம்? மேல போய் லெஃப்ட்ல 2வது ரூம். தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றி. டேய் வாடா. வாங்க. எங்கடா போற இப்போ? அனு இங்க தானே இருக்கா? டேய், அனு இங்க இருக்கடா. நம்ம விசாரிச்சவங்க இந்த ரூம் தானே சொன்னாங்க. டேய், அனு ரூம் வேணா இதுவா இருக்கலாம். ஆனா அனு அங்கதான்டா இருக்கான். இப்பதான்டா என் கண்ணால பார்த்தேன். நானே குழம்புறேன். அனு முக்கியமா அனுவோட ரூம் முக்கியமா? நமக்கு அனு தானே முக்கியம். அங்கதான்டா இருக்கா. போடா. யார் நீங்களா? எங்க அண்ணன் எம்எல்ஏ தெரியுமா?
ஞாபகம் இருக்கா இல்லையா? எங்க எம்எல்ஏ என்ன கேஸ் போட்டு உள்ள தள்ளல. ஐயோ இவங்களா அக்கான்னு நினைச்சு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஞாபகம் வந்திருக்குமே, எங்க அண்ணனை ஜெயில தள்ளினதுக்கு உன்னை பழி வாங்க வந்திருக்கோம். உன்னை இந்த கத்தியாலேயே குத்தி கொல்ல போற. நீ துடி துடிச்சு சாக போற. அப்படி நாங்க செஞ்சாதான் இவ்வளவு நாள் ஒன்னால ஜெயில இருந்தாரு எங்க அண்ணன், அவரோட ஆத்திரம் அடங்கும். யாராவது காப்பாத்துங்க. வாடா அவளை புடிங்க. புடிங்க. ஏய் வா விடுடா அவளை. ஏய் என்ன கத்துற? விடுங்க. ஏய் 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 கத்தாதே. விடுங்க. சொல்றேன்ல. ஏய் யாராவது காப்பாத்துங்க. ஏய் ஐயோ விடுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அண்ணனையே ஜெயிலுக்கு அனுப்ப நீ. உன்னை ஐயோ எல்லாம் ஓடி வாங்க, கொலை நடக்கிறது. எல்லாம் ஓடி வாங்க, எல்லாம் ஓடி வாங்க, கொலை நடக்கிறது. ஐயோ கொலை நடக்கிறது. எல்லாரும் ஓடி வாங்கோ, எல்லாரும் ஓடி வாங்கோ, எல்லாம் வாங்கோ. அண்ணா கூட்டம் கூட்டிட்டு போகுது. இனிமே இவ்வளவு நம்ம கொண்டா அண்ணனுக்கு தான் பிரச்சனை. வாங்க நம்ம எல்லாம் போயிடலாம். வாங்க. அச்சோ யாராவது ஓடி வாங்கோ, சீக்கிரம் ஓடி வாங்கோ. நாளைக்கு அக்கா கல்யாணம். அக்காவை எப்படியாவது காப்பாத்தணும். ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும். என்ன பண்ணலாம்?